அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். நியூ சிலபஸ் யூனிட் 1 நியூ சிலபஸ்ல இன்வெர்டிபிரேட் டேர்ம் ஒன்லி டெஸ்ட் நம்பர் 1 இதான் நம்ம டெஸ்ட். மொத்தம் டோட்டலி 50 கொஸ்டின்ஸ் தான். நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க, ரிசல்ட் அனலைஸ் எல்லாம் போட்டிருந்தோம், நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, ரைட். எனிவே கொஸ்டின் பார்ப்போம். சில ஆன்சர்ஸ் சொல்றேன். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அடுத்த நெக்ஸ்ட் இது முடிஞ்ச உடனே கொஸ்டின் டிஸ்கஷன்ல என்ன கொஸ்டின் சொல்லுங்க, பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டீட்டெயிலாக பார்த்தா டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்மோடியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து ஓல்டு சிலபஸ் பிளஸ் நியூ சிலபஸ், அதாவது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அப்போ நியூ சிலபஸ்ன்னு சொன்னாலே நீங்க வந்து எப்படி படிக்கணும்னா அந்த ஓல்டு நான் மெட்டீரியல் தந்தேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்து தான் நீங்க படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டெப் மலேரியல் பாரசைட்ஸ். இதுல வந்து சைசான் ஸ்டேஜ் வந்து எதுல இருக்குன்னா ஆர்பிசி ஆஃப் மேன். ஓகே, ஸோ இதுதான் சைசான் ஸ்டேஜ். ஏ as a correct option. அடுத்தது the fertilized egg of the plasmodium, the mosquito stomach ball, that is fertilized egg in 2n condition, diploid condition, that's a ookinete. Ookinete is a 2n condition, diploid. சரியா? ரைட். அடுத்து which are the following, இதுவும் அதுக்கு பேசிக்கான கொஸ்டின் தான். நாமன்கல்ச்சர் ரிலேட்டடா இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ஜுவாலஜிக்கல் நாமன்கல்ச்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? இதே இது பாட்டனி பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர்னு வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ப்ரீசிஸ்டிக் ஸ்டேஜ் ஆஃப் எண்டமிபா, இட்ஸ் a minutiform, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் லிகோசோனியா சோயிங்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் சிமிட்ரினா இது லிகோசோனியாஸ் ரேடியல் சிமிட்ரி, சி இஸ் a correct option. த கெனால் சிஸ்டம், த சைகான் வந்து கண்டிப்பா கெனால் சிஸ்டம் வந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பில கேட்பாங்க. இது வந்து இதை வச்சே நீங்க சைக்கா இதை வச்சே கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். சைக்னாய்டு டைப். சரியா? சைக்னாய்டு டைப், அவ்வளவுதான், ஈஸி. அடுத்த சைக்கான், த வாட்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் பை எதன் மூலம் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோனோசைட்ஸ். அட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ரிகார்டிங் தட் எவல்யூஷன் ஃபார் கெனால் சிஸ்டம் அண்ட் ஸ்பாஞ்சஸ், அது எது சிம்பிள், எது காம்ப்ளெக்ஸ், எது மாடரேட், அந்த மீனிங்ல. அப்போ முத எவல்யூஷன்ல எது ஃபர்ஸ்ட்னா இதுல வந்து அஸ்கான், அதுக்கடுத்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சைகான், அது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் லீகான். ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அப்போ சிம்பிளஸ்ட் கெனால் சிஸ்டம் கேட்டா இது ஒரு கொஸ்டின் ஆஸ்கான், காம்ப்ளெக்ஸ்ட் கெனால் சிஸ்டம் கேட்டா லீகான். இது கூட ஒரு கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? The ninth one, Trypanosoma gambians, it's living in that human body. இது ரொம்ப பேருக்கு டவுட் வந்துக்கும், சார் இது செரிபிரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஆக்சுவலா ஆன்சர் வந்து பிளட். செரிபிரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்லயும் ட்ரிப்னோசோமா இருக்குல்ல சார், ஆனா இது வந்து ஒரு மெயினா வந்து பிளட்ல தான் இருக்கும். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பிளட்டுக்கே ஆன்சர் கொடுங்க. அடுத்த எண்டெம்பக் ஹிஸ்டாரிக் ஆஃப் த இன்டெஸ்டைன், இட்ஸ் இண்டிகேட்டட் பை தட். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் எண்டெம்பக் இன்டெஸ்டைன் வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் தட் ஒயிட் கிறிஸ்டல், சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த வெஜிடேட்டிவ், இது ஈஸியான கொஸ்டின். வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்மோடியம் ஆர்பிசி வந்து ட்ரோபோசோயிட்ஸ். நெக்ஸ்ட் 12th one, Plasmodium vivax, regarding that true statement கேட்டிருக்கோம். First option is correct. Gametocytes are found in human blood, gametes in that mosquito. சரியா? அல்ல மைக்ரோகாமெட் அண்ட் மேக்ரோகாமெட். அடுத்த சைக்கானுடைய கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்கோம். த பாத், வாட்டர் பாத்தோட கரெக்ட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன், சைட்ல உள்ள சின்ன போர்ஸ் நம்ம ஆஸ்டியான்னு சொல்றோம். மெயினா வெளியே அவுட் பண்றதுதான் என்னது ஆஸ்குலம். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். இல்ல ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் உள்ள வரக்கூடிய அந்த மைனூட் போர் பேரு ஆஸ்டியா. டோட்டல் வெளியே போறக்கூடிய இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுல சின்ன மைனூட் போர்ஸ் இருக்கும். இதுக்கு பேரு ஆஸ்டியா. இந்த வெளியே இந்த பக்கம் போது பாத்தீங்களா, இதுக்கு பேரு நம்ம ஆஸ்குலாம் சொல்லக்கூடியது. அதுவும் ஒரு தனி கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 14th மோஸ்ட் இருந்தா அதே வந்துச்சு பாருங்க, மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கெனால் சிஸ்டம். அந்த கொஸ்டின் கரெக்டா இருந்தா இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கலாம், லீகான் டைப். நெக்ஸ்ட் இந்த ஃபைலா ரேடியல் சிமெட்ரிக்கல். ரேடியல் சிமெட்ரிக்கல் வந்து இதுல வந்து லாஸ்ட் ஆப்ஷன் நிடேரியன்ஸ் அண்ட் புரோட்டோசோவன்ஸ். அடுத்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒபீலியா, இதுவும் கொஞ்சம் சில டவுட் வரலாம் இந்த கொஸ்டின். ஆன்சர் வந்து மெட்டாஜெனிசிஸ். நம்ம சிலபஸ்ல மெட்டாஜெனிசிஸ் ஒபிலியா இருக்குது. அதுல மெயினா இந்த அல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் தான் சார் மெட்டாஜெனிசிஸ். ரெண்டு மீனிங் ஒண்ணு தானே அப்படின்னு டவுட் வரலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மெட்டாஜெனிசிஸ்க்கே கொடுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா வேணா அல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ரைட். அடுத்தது ஆர்கன் பைப் கோரல். இது பயங்கர டிஸ்கஷன்ல போச்சு குரூப்ல. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சரியா?
ரைட், இது மெட்டீரியலே நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி எக்ஸோஸ்கெல்டன் ஆஃப் த காலனி, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நடத்தும் போது அவ்வளவு முக்கியம் நான் சொன்னேன். சரியா? ஸோ எக்ஸோஸ்கெல்டன் ஸ்கொரலம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸ்கொரலைட், ஸ்கொரலம் கண்டிப்பா கொஸ்டின் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மைனர் ஃபைலா டினோபோரால கேட்டிருக்கும், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். டினோபோரால உள்ளது. அடுத்து டூரிங் த லைஃப் சைக்கிள் த ஃபேஸ்வலா ஹெப்பாட்டிகா, த இன்டர்மீடியட் கோஸ்ட் கேட்டது, இன்டர்மீடியட் கோஸ்ட் அண்ட் பிரைமரி கோஸ்ட். சரியா? இந்த லார்வல் ஸ்டேஜ் ரெஸ்பெக்டிவ்லி, அது மட்டும் போல்டு பண்ணிருக்கேன் பாருங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு சொன்னாலே என்ன மீனிங்னா முறையே தமிழ்ல. அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் கோஸ்ட் இருக்கணும், அதுக்கடுத்து பிரைமரி கோஸ்ட் இருக்கணும். ஸோ அப்பதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து மிராசிடியம்ஸ் இன்டர்மீடியட் கோஸ்ட், மெட்டாசர்கேரியா வந்து பிரைமரி கோஸ்ட். ஸோ இதே இது நான் வந்து இன்னொரு ஆப்ஷன்ல அப்படி கொடுக்கல, இந்த இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, மெட்டாசர்கேரியா, இதுக்கு பதில் இங்க மிராசிடியம் கொடுத்துருந்தா நீங்க கன்ஃபியூஸ் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரியா? நான் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ அப்ப இந்த இங்க மெராசிடியம் கொடுத்துட்டு இங்க மெட்டாசர்கேரியா கொடுத்துருந்தாலும் சரி. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த முறையேன்னு சொன்னா இன்டர்மீடியட் கோஸ்ட்னா மெராசிடியம், பிரைமரி கோஸ்ட்னா மெட்டாசர்கேரியா. அடுத்தது செகண்டரி கோஸ்ட் ஆஃப் த டீனியா பிக், ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அட் த டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் இந்த டீனோஃபோரா த லார்வா, இது வந்து ஃபர்ஸ்ட் சி இஸ் கரெக்ட். சைன் பண்ணி சொல்லக்கூடியது, இது முக்கியமான லார்வல் ஃபார்ம் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இன்டர்மீடியட் கோஸ்ட் ஆஃப் உச்சேரியா பிராங்கியாப்டி, இல்ல இன்டர்மீடியட் கோஸ்ட் வந்து மஸ்கிட்டோ, பர்டிகுலர் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ உச்சேரியா பிராங்கியாப்டில இருந்து ஒரு ப்ரொசீஜர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதை மெயினா வந்து உச்சேரியா பிராங்கியாப்டில லார்வா என்னன்னு கேட்பாங்க, மைக்ரோஃபைல் ஏரியா முடிஞ்சு வச்சா, அதோடைய வெக்டார் யாருன்னு கேட்பாங்க, கியூலக்ஸ், கியூலக்ஸ் கியூங்கிபேட்டியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமேல் கியூலக்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதோட ஸ்பெஷல், இதோட டிஃப்ரெண்ட் கேரக்டர் என்னன்னா நாக்டர்னல் பீரியாடிசிட்டி, இதுதான் அதோட ஸ்பெஷல். நாக்டர்னல் பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்டர்னல் பீரியாடிசிட்டினா நைட் டைம், மேக்ஸிமம் இது நைட் டைம் தான் பிளட்டுக்கு வரும். அது வரைக்கும் வந்து அந்த மைக்ரோஃபைல் ஏரியா வந்து லிம்ஃப்ல தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எலிஃபென்டாயாசிஸ் டிசீஸ் பொறுத்தளவு எலிஃபென்டாயாசிஸ், இவ்வளவுதான் அதுல கொஸ்டினே, இவ்வளவுதான் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த அதுக்கடுத்து வந்துருச்சு பாருங்க, மைக்ரோஃபைல் ஏரியா. இட்ஸ் டூரிங் தட் நைட் 24 கொஸ்டின். ஸோ எங்க இருக்குன்னா பெரிபெரல் வெசல்ஸ்ல இருக்கும். சரியா? ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கு. நெக்ஸ்ட் லார்வா ஆஃப் ஒபீலியா பிளானுலா, லார்வா ஒபீலியா வந்து பிளானுலா. அடுத்தது இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒபீலியன் இந்த ஜூவாய்ட்ஸ் சொல்லக்கூடிய, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, 100% டிஆர்பிலியா வரும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நியூட்ரிட்டிவ் ஜூவாய்ட்ஸ் சொல்லியிருக்கோம், இதுல நிறைய டைப் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் நான் மெட்டீரியலே கொடுத்துருக்கேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த சயின்டிபிக் நேம் ஆஃப் த ரெட் கோரல், இதுவும் பயங்கர டிஸ்கஷன் போச்சு. ரெட் கோரல் வந்து லாஸ்ட் ஆப்ஷன், கோரல்னு சொல்லக்கூடியது, இது மெட்டீரியல் இருக்குது. கொஞ்சம் சில பேர் வந்து கூகுள்ல பாக்குறீங்க. ஸோ கூகுள் வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? நம்ம ரெஃபரன்ஸ் புக்கு தான் மெயின், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது டயக்னாஸ்டிக் ஸ்டேஜ் ஆஃப் த பிளாஸ்மோடியம், எப்போனா சைசாய்ண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்பிசி, லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் அஸ்காரிஸ், அஸ்காரிஸ் லார்வல் ஸ்டேஜ்ல பாருங்க, இதுல இதுவும் உங்களுக்கு சில டவுட் நிறைய டிஸ்கஷன் போச்சு, நான் பார்த்தேன். நீங்க வாட்ஸ்அப்ல டிஸ்கஷன் ஃபுல்லாவே நான் பார்ப்பேன், என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். சார் சார் வாய்ஸ் கேட்கல சார். வெயிட் பண்ணுங்க மிஸ், வெயிட் பண்ணுங்க. சார் போன் போடுங்க யாராவது.
சார் அதாவது இதுல 500 பீப்புள்ஸ் தான் இதுல வர முடியும். ஓகேவா? நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் நான் தரேன்ல, நீங்க அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் இந்த மாதிரி வெளியே போயிட்டா கொஞ்சம் எனக்கு உள்ள வர்றதுக்கு, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். எஸ், கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு யாராவது கொஞ்சம் நீங்க தான் யாராவது வெளியே போட்டோம் அப்படின்னு இருக்க கூடாது. சரியா? அவே கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க அது எப்படின்னா. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எது வரைக்கும் டிஸ்கஷன் சவுண்ட் கேட்டுச்சு? 28 சார். 28 சார். 28 சார். ஓகே ஓகே ஓகே. மதேஸ்வரன் சாருக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கோகோஸ்ட் பார்த்துக்கோங்க. சார் வாய்ஸ் கேட்கல சொல்றதுக்காக ஆன் பண்ண சார். ஓகே, ஓகே தேங்க்யூ. ஓகே 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 இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சார் நான் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் சார், வேஸ்டா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோன்னு சொல்லி, அதனால அப்படியா? திரும்ப இப்போ ஆன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். பாஸ் பண்ணிட்டா பெட்டர். சரி, ரைட். இப்போ ஆன் ஆயிடுச்சுல? ஓகே சார். ஓகே, Yes, sir. தேங்க்யூ. ஓகே, லிசன். 28 பார்த்துட்டு இருக்கோம். யா, டயக்னோஸ்டிக் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் அஸ்காரிஸ் இன்ஃபெக்டிவ், இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நான் பேசுறது நல்லா கேட்கல தெளிவா? எனிஒன்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் அஸ்காரிஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், இது வந்து எம்பிரியானேட்டட் எக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்பிரியானேட்டட் எக். அப்ப அந்த எக்குக்குள்ள எம்பிரியோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லார்வல் ஸ்டேஜ் தான் அதுல இருக்கும். சப்போஸ் ஆப்ஷன் இது இல்லாம எம்பிரியானேட்டட் எக் அப்படி இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். சரியா? அடுத்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த அஸ்காரிஸ், இதுதான் அந்த கீ கொஞ்சம் மாறி இருந்தது. கொஸ்டின் நம்பர் 30. ஆக்சுவலா ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரிசல்ட் அனலைஸ் போடும்போது நம்ம கரெக்டா போட்டுட்டோம். சரியா? சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பிளாடர் worm, the Cysticercus, the larva tapeworm, Taenia solium. Infective stage of Phaseola hepatica, இது மெட்டாசர்கேரியா. இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்ததா. அஸ்காரிஸ் உடைய லார்வா வந்து ராப்டிஃபார்ம் லார்வா. கண்டிப்பா டிஆர்பில லார்வால இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா லார்வா உண்டு, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த யுட்ரஸ் ஆஃப் த டீனியா சோலியம், த ஜைகோட் டு டெவலப் த ஸ்டேஜ், இது டீனியா சோலியோட முக்கியமானது. இது ஆன்கோஸ்பியம். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த லார்வல் ஸ்டேஜ் ஃபவுண்ட் இன் த லங்ஸ் இன் மேன். லங்ஸ் அதாவது அஸ்காரிஸ்ல தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதுல அஸ்காரிஸ் பொறுத்தளவு நல்லா ஞாபகம். இதுல மெயினா வந்து எத்தனை மோல்ட், எத்தனை இன்ஸ்டார், என்னென்ன இன்ஸ்டார், எங்க நடக்குது, இது மட்டும் தான் கொஸ்டின். கண்டிப்பா இதுல கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ரேடியேட்டா, இட் இன்க்ளூட் தட் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சிலிண்டரேட்டா அண்ட் டினோஃபோரா. அடுத்த ஃபைனல் மோல்ட் இந்த திரும்ப வந்துருச்சு பாருங்க. ஃபைனல் மோல்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் அஸ்காரிஸ், ஃபோர்த் மோல்ட். ஆல்மோஸ்ட் எங்க நடக்கும்னா இண்டஸ்ட்ரியில் நடக்கும். இது 2 years பேக் அதெல்லாம் டிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த ஃபைலம் ரோட்டிஃபரா, இது அனிமல்ஸ். இது ஆக்சுவலா மெட்டீரியல்ல இந்த எக்ஸாம்பிள் இல்ல, இது அவை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எல்லா எக்ஸாமும் நம்ம மெட்டீரியல் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில எக்ஸாம் இல்லாமலும் இருக்கலாம். இது கரெக்டான ஆன்சர். ரோட்டிஃபர் நம்ம மைனர் ஃபைலத்துல வரும், நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அடுத்து மைனர் ஃபைல் தான். எக்டோப்ராக்டான்னு சொல்லக்கூடியது. ஃபார்ம் த காலனிஸ் நோன் அஸ் சிமேட்னு அர்த்தம். ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? அட் த எஃபெக்ட் ஆஃப் த டார்சன், இது எல்லாமே தான் வரும். மோஸ்ட்லி ஆல் த அமௌண்ட் வந்து அது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
பெரிபேட்டஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இதுவும் மைனர் பைலத்தில் வரக்கூடியதுதான். அடுத்தது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், தட் இஸ் டூ லோகோமோட்டரி ஆர்கனல், flagellum and ultimate membrane also is present. C is the correct option. Apolysis, the process. Apolysis உங்களுக்கு தெரியும், டினியாசோலியம், அதுல வந்து நாடாப்புழுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. The separation of the gravin, gravinna mature brochlatis தான் கிராவின் சொல்லுவோம். சரியா? இந்த மெயின் பார்ட், மெயின் பாடியில இருந்து அப்படியே detaching of the gravids we are called as apolysis. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டாச்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம அப்போலைசிஸ்ன்னு சொல்றோம். முக்கியமானது, இதுவும் முக்கியம்தான். ரைட். அடுத்தது அஸ்காரிஸ், த ரிசர்வ் ஃபுட், மேக்ஸிமம் எங்க இந்த கிளைகோஜன் ஃபேட் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்னா எபிடெர்மிஸ். சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அட் எக் ஆஃப் ஆஸ்காரிஸ் டு பாஸ் அவுட் த ஹோஸ்ட், அது இந்த பாத்தீங்களா, அதே அதுலயே 2-3 அந்த டைப்லயே 2-3 கொஸ்டின் கேட்டுச்சு. விதின் எ லார்வல் ஸ்டேஜ், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லார்வல் ஸ்டேஜ்னு சொல்ல பாத்தீங்களா, இதுதான் நம்ம கோஸ்டுக்குள்ளேயே போகும். இதுதான் எம்பிரியோனேட்டட் எக் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல த மெடுசா, இதுல மெயினா வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். த மெடுசா ஆஃப் த ஒபிலியா இஸ் கரெக்ட். மெடுசா வந்து டயர்ஸ். அடுத்தது ஒபிலியா, த மெடுசா ஆஃப் த பேஸ் தட் டூ ஹேப்ளாய்ட்ஸ், அது வந்து ஹேப்ளாய்ட்ஸ் செக்ஸுவல் ஜெனரேஷன்ல சொல்ல முடியாது, அது ராங்கு. சரியா? ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது parent medusa die soon after the liberating the gamete, correct. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்ன வருது? 1 and 3. C is the correct option. அடுத்தது மைனர் ஃபைலம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது மைனர் ஃபைலத்தை பத்தி பயப்படக்கூடாது. எந்த இது டிஃப்ரெண்டான கேரக்டர் இருக்கான்னு பாருங்க. இல்ல அலிமெண்ட்ரி கனால் வந்து யூ ஷேப்ல எந்த இதுல இருக்குன்னா சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சி, இந்த 2 மைனர் ஃபைலம்ல யூ ஷேப்ல இருக்கும். அதாவது மைனர் ஃபைலம் நிறைய இருக்கே, எப்படி படிக்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ மைனர் ஃபைலத்துல ஏதாவது மெயினா வந்து இந்த அஃபினிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அஃபினிட்டிக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா, ஏதாவது பெக்குலியர் கேரக்டர் இருக்கா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. பெக்குலியர் கேரக்டர்ஸ், சரியா? அதான் ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது லார்வல் ஸ்டேஜ், இந்த பக்கம் ஃபுல்லா லார்வா, கரஸ்பாண்டிங் அடல்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டா இல்லை, மேட்ச் ஆகும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட டிஆர்பில லார்வல் ஸ்டேஜ்ல வரும், மறந்துடாதீங்க. அடுத்தது நிடேரியன்ஸ், இதுவும் கொஞ்சம் சில பேர் டவுட் கிளாரிஃபை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார் கரெக்ட். சரியா? உங்களுக்கு இது வந்தோன்னு கொஞ்சம் டவுட் ஆயிருக்கும். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னா அது எக்னோடெர்மேட்டால இங்க என்ன பெருசா இருக்கு, வேற எதுவும் பொருந்தாது, மற்ற ஆப்ஷன் எதுவுமே பொருந்தாது. அதை வச்சுட்டு சில பேர் டவுட் கிரியேட் பண்ணிருக்கலாம் மேபி, பட் இதுதான் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 50, த பைலேட்ரல் சிமெட்ரி ஆஃப் ஏசிலோமேட் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா எக்டோடோம், எண்டோடோம், மெசோடோம் இந்த இன்வெர்டிபிரேட்ஸ். The answer is C is the correct option. So now you have any doubt, say the question number. Sir, 49 sir. 49 சொல்லுங்க. Yes sir. Sir, D option வராதாங்க சார்? D option madreporite வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தோட பார்ட்ஸ் தானே சார் இது? எது மேண்ட்ரிபோ, எது அடல்ட்? madreporite. ஓகே. அப்ப அடல்ட்னாக்கா அடல்ட் மட்டும் தானே சார் ரேடியல் சிமெட்ரி வரும். லார்வேனாக்கா பைலேட்ரல் சிமெட்ரி தான் வருங்க சார். The symmetry of the coelentrates in similar to that கொடுக்கும். இது லார்வா, இந்த 2 மாறுதுன்னு சொல்றீங்களா? அது லார்வா அண்ட் அடல்ட்னு இருக்கு சார். அது ஆமாங்க சார். ஓ, இது அடல்ட் ஆஃப் தி ஃபைலம் which those are spinny body wall contain a tiny calcareous oscillus. சரி, ஓகே. டி ஆப்ஷன் சார். டி ஆப்ஷன் சார் நான் சொல்றது. சரி, இதுல வராது. இல்ல ஒண்ணுனா பாக்குறேன் ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட். டி இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டா நான் பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். Number possess the canal system. சரி, adult belongs to the phylum. All phylum possess the madrepods. இந்த இதுக்கு வச்சு சொல்றீங்க நீங்க? எஸ் சார். சரி, நான் இது ஒன்ஸ் வேணா நான் பாக்குறேன், செக் பண்றேன் இந்த क्वेश्चन திரும்ப ஒரு ஓகே சார், செக் பண்றேன். ஓகேவா? थैंक यू. செக் பண்ணிட்டு நான் இது கீ சேஞ்ச் ஆனா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். थैंक यू சார். அதாவது உங்க டவுட் வந்து இது லார்வாவுக்கும் அடல்ட்டுக்கும் வந்து நம்ம சிமெட்ரி மாறும்ல சார் ஆமாங்க சார் சொல்ல வரீங்க. பட் அது ஜெனரலா சரி, ஓகே, நான் திரும்ப செக் பண்றேன் நான் இதை. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுங்க மிஸ். 45 சார். சொல்லுங்க மிஸ். அதுல ஃபெர்டிலைஸ்ட் அண்ட் செல்டு வராதா சார்? ஃபெர்டிலைஸ்டு அண்ட் செல்டுனா அப்ப இதுல என்ன சொல்லணும்னா, இங்க ஃபெர்டிலைஸ்டு ஃபர்ஸ்ட் டயத்துல வந்து செல்டோட தான் இருக்கும். அதுல வந்து எம்ப்ரியோ இருக்குமா டவுட். எம்ப்ரியோ, அது எம்ப்ரியோனேட்டட் எக்குன்னு சொல்லியிருந்தா கரெக்ட்.
ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனவொன்னே அந்த இடத்துல வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்காது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகும். நீங்க சாயில்ல நான் மெட்டீரியல் ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருப்பேன், அதில் பாருங்க. சரியா, அந்த சாயில்ல தான் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி அதுலதான் அந்த ஃபர்ஸ்ட் மோல்ட் அதெல்லாம் அந்த டைம் அந்த எம்பிரியோ வந்து அந்த எக்குள்ளேயே இருக்கும். ஸோ வராது, சி ஆப்ஷன் வராது, லாஸ்ட் தான் கரெக்ட். ஓகே சார். 26 சார். கரெக்ட். 26 லாஸ்ட் 26ல ஹைட்ரான்த் அண்ட் கேஸ்ட்ரோசாய்டு வந்து அதோட இதுதான் ஸ்டேஜ் தான். அது ட்ரோபோசாய்டு வருமா சார் அதுல? ட்ரோபோசாய்ட்ஸ். ஆமா சார். 26 தானே மிஸ்? ஒபிலியா தானே? ஆமா சார். ஒபிலியா. ம். அதுல வந்து நியூட்ரிட்டிசோய்டு வந்து ஹைட்ரான்த் கேஸ்ட்ரோசாய்டு ஓகே சார், அது வரும். ட்ரோபோசாய்டு வருமா சார்? அதான் சந்தேகமா இருக்கு எனக்கு. ட்ரோபோசாய்ட்ஸ். சரி, இது ஒன்ஸ் நான் செக் பண்றேன். 26. ஓகே, ஒன்ஸ் செக் பண்றேன் மிஸ். 24 6. தேங்க் யூ சார். சரி, ஓகே சார். ஆ கொஸ்டின் நம்பர் 9 சார். ஒண்ணுன்னா சொல்லுங்க. 9 சார். வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த ட்ரிபனோசோமா தானே? சரி சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் பிளட்ல தான் போகும். பட் வந்து லேட்டர் இன்வைடட் இன் செரிப்ரல் ஃபைனல் ஃப்ளூயிட் நம்ம மெட்டீரியல் இருக்கு சார். அப்போ பிளட் அண்ட் செரிப்ரல் ஃப்ளூயிட் நம்ம எடுக்க கூடாதா அப்படின்னு தான் சார். சரி, அதான் நீங்க வந்து இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்க கூடாது. சரியா, பிளட் அண்ட் அதுதான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. சோ அந்த ஆப்ஷன் நான் எடுத்தேன், மெட்டீரியல்ல பார்த்தேன். இது எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பிளட்ல தான் ஃபர்ஸ்ட் போகும், லேட்டர் வந்து இன்வைட்டடா வந்து சிஎஸ்எஃப்ல போகும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சோ அதுதான் சார் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. இருந்தாலும் அந்த क्वेश्चन நான் திரும்ப நான் பார்க்கறேன். சரியா? 9. ஓகே சார். பட் ஜெனரலா வந்து இது லிவிங் எங்க வாழுது அந்த மீனிங்ல எங்க வந்து எங்க போகுது அந்த மாதிரி சொல்லாம நான் இத கேட்டிருக்கேன். சொல்லுங்க சார். பேசிக் கான்செப்ட்ல அவங்க வந்து என்ன சொல்றீங்க, லைவ் தான் கேட்டிருக்காங்க. அதான் எங்க அஃபெக்டோ இல்ல கேஷஸோ கேட்டிருந்தாங்கன்னா பிளட் வித் செரிப்ரோஸ்பைனல் நம்ம போட்டுருக்கலாம். ஆக்சுவலா எங்க இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப பிளட்ன்றது தான் பிளட் எக்ஸாக்ட் பிளட் கரெக்ட் சார். இங்க செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல மூவ் ஆகும், அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு. அது கேஷஸோ இல்ல சார், அது கேசிட்டி ஏஜென்ட்டோ இல்ல வந்து ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட்னு கேட்டு தான் நம்ம செரிப்ரல் ஸ்பைனல் போட்டுருக்கலாம். ஓகே. குட் சார். பேசிக் கான்செப்ட்ல இருக்கு சார், அந்த தான் சார். ஓகே ரைட். பிளட்ல சேஞ்ச் இல்ல, பிளட்ல இருக்கட்டும். வேற நம்பர் 15 சார். சொல்லுங்க. 15 என்ன? ஃபைலம் நிடேரியா அண்ட் புரோட்டோசோவால வந்து புரோட்டோசோவா வரும் சார். ரேடியல் சிமெட்ரி. மிஸ் புரோட்டோசோவா நீங்க ஒன்லி அமீபாவை மட்டும் எடுக்காதீங்க, நிறைய இருக்குல்ல. நீங்க நான் ஜெனரலா புரோட்டோசோவான்னு தான் சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பா வரும். வேற எதுவும் பொருந்தாது. எகினோடர்மிட்டா வராதா சார்? அடல்ட் எகினோடர்மிட்டா ரேடியலி சிமெட்ரிக்கல் தானே? சரி, அப்ப லார்வாவா? லார்வா இல்ல, பைலேட்டரல். அடல்ட் நம்ம சொல்லலல்ல, வெறும் எக்கினோடெர்மேட்டான எல்லா எக்கினோடெர்மேட்டாவும் ரேடியல் சிமெட்ரியா? ஓகே சார். ஸ்டார் ஃபிஷ் தான் நம்ம சொல்றோமேனா, இது கரெக்ட் தான் மிஸ், இல்ல நோ டவுட். இல்ல புரோட்டோசோவானா ஜெனரலா புரோட்டோசோவானாவே ஏ சிமெட்ரி தானே சார்? எதுலங்க சார் அந்த மாதிரி இருக்கு? ரேடி எல்லா இது ஏ சிமெட்ரி வராது. சரி, சரியா? சரி, வேற எதுவும் பொருந்தாது. நான் இருந்தாலும் இதையும் நான் ஒன்ஸ் வேணா திரும்ப செக் பண்றேன் சார். 29 சார். 29. ஓகே. சொல்லுங்க சார். இது மெட்டீரியல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லார்வா which is not infective னு கொடுத்திருக்கேன் சார். சரி, செகண்ட் ஸ்டேஜ் லார்வா infective னு கொடுத்திருக்கேன். சரி, மெட்டீரியல் எம்பிரியானேட்டட் எக்ல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்டும் செகண்ட் உள்ள மிஸ், அதாவது மோல்ட். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன் பாருங்க. அந்த சாயில் மோல்ட் நடக்கும் போதே உள்ளேயே ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும். ஆன்சர் கரெக்ட் தான். வேற எதுவும் பொருந்தாதுல, வேற எதுவும் பொருந்தும்? மீது பி சி டி வருமா? வராது. சரியா? சிலது வந்து ரொம்ப 100% கரெக்ட் இல்லைன்னா மற்ற ஆப்ஷனை பாருங்க. சரியா? மற்ற ஆப்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பா டோட்டலா இரலவெண்டா இருக்கும். அப்ப எது ரொம்ப க்ளோஸா இருக்கோ அதான் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தென் சார், ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாட் இன்ஃபெக்டட்னு கொடுத்திருக்கீங்க சார் ஒரு லைன். ஓகே மிஸ், இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாட் இன்ஃபெக்டட் தான், அதான் உண்மை. அது வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கடுத்து அந்த சாயில தான் மோல்ட் நடந்து செகண்ட் இன்ஸ்டார் வரும். அதுக்கடுத்து தான் கண்டாமினேட்டர் வாட்டரோ ஃபுட்டோ போகும்.
அப்ப இங்க ஃபர்ஸ்ட் மட்டும் நான் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லியிருந்தா நீங்க சொல்றது ரைட் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் உள்ளேயே தான் எல்லாமே இருக்கும். நீங்க அந்த பிக்சரை பாருங்க. நீங்க ஓகே வேற சார். சார் 45 கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் கரெக்ட்னு போட்டிருக்கீங்க சார். ஆமா கரெக்ட் தான் போட்டிருக்கேன். சி ஆப்ஷன் கரெக்ட்னு சொன்னீங்க. டியா அப்படியே வந்துச்சு. இன்னைக்கு டி ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க சார். இப்போ சார் நேத்து குரூப்ல போட்டீங்க. நேத்து போட்டது சி ஆப்ஷன் சார். 45 நான் போடவே இல்லையே. போட்டிருக்கீங்க சார். போத் கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். எஸ் சார் 30 தான் மிஸ் போட்டேன். 30 தான் நான் போட்டேன். கொஸ்டின் நம்பர் 30 தான் சார். மிஸ் இங்க பாருங்க, அது கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு மாறி இருக்கும். நீங்க கொஸ்டின் நம்பரை வச்சு பார்க்காதீங்க, கொஸ்டினை வச்சு பாருங்க. உங்களுக்கு கொஸ்டின் மாறி இருக்கலாம், அது வேற கொஸ்டினா கூட இருக்கலாம். கொஸ்டின் இதுக்கு கொஸ்டின் நம்பர் போடல சார். நீங்க போத் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்ட் சி ஆப்ஷன் சொல்லி போட்டிருக்கீங்க சார். குரூப்லயே போட்டேன். ஆமா சார், நம்ம குரூப்ல நேத்து போட்டீங்க சார். அப்படியா? நான் அல்ல, அது தப்பு. இதுதான் கரெக்ட். ஃபர்டிலைசர் அண்ட் சீல்டு வேற ஏதாவது கொஸ்டின் தெரியல. இல்ல லாஸ்ட் இது பாஸ்ட் அவுட் தானே சார் கேட்டிருக்கீங்க. பாஸ்ட் அவுட் போஸ்ட் பாடி விட்டு பாஸ்ட் அவுட் தானே சார் கேட்டிருக்கீங்க. அப்போ லார்வாவோட வருமா சார் வரையிலேயே? ஆமா மிஸ், தி எக் அதாவது எக் ஆஃப் டாஸ்கர் இஸ் பாஸ்ட் அவுட் தி போஸ்ட் பாடினா அந்த எம்பிரியான், அதுதான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எம்பிரியான் வித் லார்வா தான் இருக்கும் உள்ளேயே. சரியா? நீங்க ஃபர்டிலைஸ்ட் எக் மேக்ஸிமம் சி ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க. சரி, இருந்தாலும் அதையும் நான் திரும்ப வேணா செக் பண்ணி பாக்குறேன் இந்த கொஸ்டினையும். சரியா? சரி, திரும்ப வேணா இந்த கொஸ்டின் செக் பண்ணி பாக்குறேன். நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். ஓகே 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 ஓகே. எனிவே இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் நம்ம இதுலயும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரிசல்ட் அனலைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் மார்க். ஓகே, இதோட இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் முடிச்சுக்கிடுவோம். 1 minute.